Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு காலையில் நம்ம என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன பூத்துருக்கு, நம்ம மாடியில் என்னென்ன புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பி கார்டன் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் வந்து அந்த ஃப்ரீ பிளான்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். பாருங்கள், கலர் ரொம்பவே அழகானுக்குங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லான ரோஸ், ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட். இங்கே இருக்க ரோஸ் செடி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நேற்று செம்மண்ணும் எருவும் போட்டு டாப்அப் பண்ணியிருக்கோங்க. மேல் மண் தெரியுதுங்களா, எல்லாத்துலேயுமே செம்மண் போட்டிருக்கு. செம்மண்ணும் நம்ம மாட்டுச்சாண எரு போட்டிருக்கோம். எல்லாமே துளிர் நல்லா எடுத்துருக்குது. எல்லோ ரோஸ் மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இதுலேயும் மொட்டு, எல்லாத்துலேயுமே மொட்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்பி கார்டன் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் வந்து அந்த ஃப்ரீ பிளான்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதில் வந்து இது நேற்று தான் வந்துச்சு. நான் வீடியோ எதுவும் எடுக்கலை, ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தேன். 2 செடி அமைச்சிருக்காங்க, நல்லாவே இருக்குது. அதை எடுத்து ஒரே தொட்டியில் வச்சுருக்கிறேன், அப்புறமா பிரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், ஓகேங்களா, நிறைய மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் ரோஸ் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அரும்புகள்லாம் விரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பஞ்ச் இருக்குது பாருங்கள். கலர் ரொம்பவே அழகான கலர். பட்டன் ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ பட்டன் ரோஸ். அதுக்கப்புறம் நம்மளோட கொடி ரோஸுமே நல்லா துளிர் வந்திருக்கு. அது பாருங்கள், நியூ க்ரோத் நிறைய வந்திருக்குங்க. அப்புறம் நம்ம கிளாடியலஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாங்கி 4 மாதம் ஆகுது ஆன்லைனில். அதை வந்து அந்த மாதிரி வச்சுருக்கோம். நல்லா முளை வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது சக்ஸஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். மொத்தம் 6 பல்பு வாங்கினேன். 6ல் வந்து 3 வேஸ்ட்டாக போயிடுச்சு. 3 இருக்குது. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து நமக்கு வந்து ஒரு மயில் மாணிக்கம் செடி குட்டியாக கிடச்சிருக்கு. என்ன கலர்னு தெரில. ஸோ அதுவுமே நம்ம வளர்க்கலாம். வளர்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போது சீசன் இல்லைங்களா சாமந்திக்கு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து சாமந்தி செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு வெயில் படுற மாதிரி வைங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஏரியாவில் இப்போ வெயில் வர மாதிரி தெரியல. அதனால் கீழே இருந்து நான் மேலே கொண்டு வந்துட்டேன், காமிக்கிறேன். இந்த ரெயின் லில்லி இப்போ தான் மலர ஆரம்பிக்குது. இது பேர் ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப்ஸு. உள்ளே வந்து அந்த கோடு வரும், ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விரிஞ்சிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த குட்டி வெண்டைக்காய் நம்ம செடியிலேருந்து விதை எடுத்து, நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த செடியிலேருந்து விதை எடுத்து போட்டோம். அதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அரும்புகள் வந்துருச்சு. பெருசு பெருசாக இருக்க செடிகளில் வரல, இதில் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல. இதில் வந்து ரெயின் லில்லி சீட்ஸ் போட்டேங்க. ரெட் லேம்புடான்னு சொல்கிற வெரைட்டி போட்டு இதில் எதுவுமே முளைக்கல. லேட் ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மழை தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம் இந்த பேரலில். ஸோ மழை தண்ணி எடுத்து இன்னையோடு முடிஞ்சது. மழை தண்ணி மறுபடியும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மழை வந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ், ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட். அந்த கலர் உங்களுக்கு ஃபோட்டோவில் வித்தியாசமாக தெரியுது, ரெட்டு மாதிரி. இது ஒரு நல்ல கலர். நாளைக்கு ஃபுல்லாக பூத்துருவாங்க. இப்போ வந்து மொட்டு ஸ்டேஜில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 7 நிலைகள், பூக்களோட 7 நிலைகள் வந்து ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது நான் உங்களுக்கு நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. மொத்தம் 7 ஸ்டேஜ் இருக்கான் நம்மளோட பூக்களுக்கு. நம்ம எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு மொட்டு தான் சொல்லுவோம். மொட்டுக்கு முன்னாடி அரும்பு, மொட்டு, முகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நிலைகள் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன் பாருங்கள். இதுதான் சாமந்தி செடி. இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செய்கிற கஸ்டமர் வீட்டிலேருந்து ஒரு ஸ்டெம் கட்டிங் கொண்டு வந்தாங்க. அது வச்சுருக்காங்க. என்ன கலர்னு தெரில. இப்போ சீசன் தான், பார்க்கலாம். இதுலேருந்து கட் பண்ணி வச்சது தான் இது. ஸோ இதுவுமே நல்லா வந்திருக்கு. இது வந்து பல்லாவர சந்தையில் வாங்கினோம்ல, அது. இது 4மே அதான். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்ப்போம்.
பாரிஜாதம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது 2 மொட்டு இருக்குது. இது வந்து நேற்று ஈவினிங் மலர ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கு. இது வந்து முந்தா நேற்று பூத்தது. நம்ம இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கம்போஸ்ட் செய்கிற இடத்துலையும் போடலாம். இல்லைன்னா நம்ம காய வச்சு சும்மா மண் மேலேயே நான் போட்டு விட்டுருவேன். நல்லாவே வாசனையாக இருக்குது. நம்ம சேனல் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி கார்டனிங்.